பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் இந்த ஆராதனை நடத்தும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துவக்கும் முதல் முடியும் வரை நீர் இந்த ஆராதனை பாதுகாத்துக் கொள்ளும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை பாட கிருபை கொடுக்கும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி உள்ள இருந்ததோடு உம்மை பாட கிருபை கொடுக்கும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாவில புது துதிகளை வைக்கும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமை அடையும்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சங்கீதம் 136 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தேவன் ராஜாதிராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆமென். அவர் நம் துதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார். அவர் மூலியமாக நாங்கள் சாத்தானை ஜெயித்தோம். அவர் நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். அவரை துதித்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. எங்கள் காலடி வடுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீரம் வழி நடத்தும். எங்கள் காலடி வடுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி சொல்வோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். சொல்லுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நன்மையாயத்தமாக்கிக் கொள்வோம். வானத்தின்
பாட்டின் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசுப்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசுப்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்மாவை தினமும் தேற்றி, ஆத்மாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். அவரை வாழவன் அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போமா? பிதாவே, நீ நல்ல தேவன், நம்முடைய தலைவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், உயர்ந்தவர் சிறந்தவராயிருக்கிறீர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீ துதிக்க பாத்திரர், ஆராதனைக்குரியவர் ஆண்டவர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பாடும் பொழுது நமக்கு நிம்மதியை நீ தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இலைப்பாறுதல் நீர் தருகிறீர், உடைய ரட்சிப்பை நீ நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேறு வழியில் எங்களை நடத்துகிறீர், நீதின் பாதையில் எங்களை நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வாழ்க்கை தந்தீர் ஆண்டவரே, மறுவாழ்வை நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய பிள்ளையானோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலியமாக நம்முடைய பிள்ளையானோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறீர், நோய்கள் எல்லாம் குணமாக்கினீர், சாத்தானின் மேல் ஜெயத்தை நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆலயத்தில் வந்து பாடுபடி நமக்கு சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. உலக கொடுக்க முடியாத சமாதானமும் சந்தோஷமும் நீர் இங்க தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிற தேவன், சேரக்கூடாத வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீ நம்மோடு இருக்கிறீர், உடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பக்கத்திலே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்திலே நீ துணை நின்று நமக்கு வெற்றியை நீர் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். சபையிலிருந்து சத்தமாய் தேவனை துதிப்போம்.
மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருக்கிறோம். இந்த வருஷம் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். அவர் நம்மை காத்தார், ஆபத்திலே நம்மை காத்தார், நமக்கு எண்ணி முடியாத அற்புதங்களை நமக்கு செய்தார், நமக்கு துணை நின்றார், தாயை போல நம்மை தேற்றினார். அவர் நம்மை நாம் அவரை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடல. இந்த வருஷம் அவர் நம்மோடு இருந்தார். இதற்காக, இந்த வருஷத்துக்காக நன்றி சொல்லி நாம் அவரை நன்றி சொல்ல போகிறோம். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே நாறுதலே நன்றி ராஜா, அன்பே நாறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி
ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவரை இந்த வருஷத்தை நமக்கு செய்த அதிசயங்களை சொல்லி அவரை நன்றி சொல்லுவோம். பிதாவே, நீர் நம்முடைய தேவன், இந்த வருஷத்தில் நீர் நம்மை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயை போல எங்களை தேற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்திலே நீர் நம்மோடு இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்மை பாதுகாத்தீர், நம்மை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீருடைய கேடகம் கோட்டையுமா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு துணை நின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரை நம்மை கைவிடாத தேவன் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நம்மோடு இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சபை கூட நீர் இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வருஷத்தை நமக்கு எண்ணி முடியாத அற்புதங்களை நீர் செய்தீர், வர்ணிக்க புதிய அற்புதங்களை நீர் நமக்கு செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீரே வல்லவர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நீங்க செய்த அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நம்மோடு இருந்து நன்றி ஆண்டவரே. நீ பெரிய காரியம் நீர் நமக்கு செய்தீர், நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய தேவன், நீ நம்மை கேட்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவங்களை மன்னித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு சுகத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு சமாதானம் தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவைகள் எல்லாம் நீக்கி போட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றியான வாழ்க்கை நம்ம இப்போ வாடுகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வருஷத்திலே நம்ம புது புதிய காரியங்களை நம்மளுக்கு செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவர், துதிக்க பாத்திரர் நீங்க தான் ஆண்டவரே. இது பெரிய காரியம் உடைய சபைக்கு செய்தீர், தனிப்பட்ட விதத்திலே இது நமக்கு ஏராளமான நன்மையை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி, எல்லா அதிசயங்களுக்காக நன்றி, எல்லா உதவிக்காக நன்றி ஆண்டவரே. குமாரனை நமக்கு அனுப்பினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் நமக்காக மரித்தார், மூன்றாம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தார், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சிங்காசனத்தை விட்டு நமக்காக பூமியிலே வந்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புது வருஷத்தை நமக்கு கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றியாக இந்த வருஷத்தை நம்மை ஆரம்பிக்க செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது புது காரியங்கள் நமக்கு செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை நமக்கு தர போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபையில் இருந்த சத்தமாய் ஒருவர் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம்.
தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் எபினேசராயிருக்கிறார். கடந்த வருஷத்தை நம்மை கண்மணி போல காத்தினார். ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தினார். அவருடைய சமூகத்தில் நாங்கள் குறைவில்லாமல் வாழுகிறோம். இந்த வருஷம் தேவன் நமக்கு கோட்டையாக இருந்தார். அவர் குறைவுகளை நீக்கி போடுகிற தேவன். பொய்யான வாழ்க்கையை நமக்கு மெய்யாக மாற்றினார். ஆமென். ஒன்றுமில்லாமல் துவங்கின இந்த ஆண்டு தேவன் இந்த ஆண்டை நன்மையினால் திருப்தி ஆக்கினார். இதெல்லாம் நாங்கள் நினைத்து பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானியே, என் கோட்டையானியே, என் துருகமானியே, என் நண்பனானியே. என் தஞ்சமானியே, என் கோட்டையானியே, என் துருகமானியே, என் நண்பனானியே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னையே இறைவாக்கும் இறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னையே இறைவாக்கும் இறைவே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டனே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டனே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானியே, என் கோட்டையானியே, என் துருகமானியே, என் நண்பனானியே. என் தஞ்சமானியே, என் கோட்டையானியே, என் துருகமானியே, என் நண்பனானியே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது.
ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. சொல்லுவோம் எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. பார்த்து சொல்லுவோம் தேவனை துதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் எபினேசராக இருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்துகிற தேவன் அவர்தான். பிதாவே, இந்த வருஷத்தை நீர் எங்களை கண்மணி போல காத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் நன்மையினால் திருப்தி ஆக்கினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு உதவினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொய்யான வாழ்க்கை மெய்யாக மாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையை எங்களை முடிசூட்டினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பாராட்டின தேவற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு கூர்ந்து நம்மை அன்பு கூர்ந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபை நீர் அன்பு கூறுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் துவங்கின இந்த ஆண்டு நீர் நன்மையினால் இந்த ஆண்டு முடிய செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வருஷத்தை வெற்றியாக ஆரம்பிக்கிற செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் துதிக்க பாத்திரர் ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கருப்போடு எங்களை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பன் உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிற நல்ல பரலோக பிதாவே, ஆமென். இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றியோடு சீக்கம் சோத்தரிக்கும் இந்த நாளுக்காம் நன்றியோடு சோத்தரிக்க பஞ்சோடு மட்டும் துதிகள் பாடோடு நீர் கொடுத்த கிருபைக்காம் நன்றி செலுத்தம். தேவை சபையில் எங்கள் தேவை எழுந்தால் நன்றியோடு சோத்தரிக்க இன்னவளை காணிக்க பாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு. காணிக்க ஒவ்வொரு அப்பா பூரமாக நாழ்த்து கொண்டு விதைக்க ஒவ்வொரு கரங்களை நீங்கள் கண் நோக்கி பார்க்கும்படி ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு. இந்த காணிக்க வழி நீங்கள் ஆசை வைக்கும்படி ஒப்பு கொடுக்கும் இயேசு நாம் தஜிக்க நல்ல சாமி. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நன்றி செலுத்தப்பா. இந்த கொடுத்த காணிக்கரம் கொடுக்கும் சாமி, ஆசீர்வதிக்கும் சாமி ஆண்டு. நீங்கள் கொடுத்த உழைப்பின் நலன் சாமி கொண்டு கொடுத்த ஒவ்வொரு கலங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு. அப்போ ஒவ்வொரு தேவையை நீங்கள் சந்திக்கும் ஒப்பு கொடுக்கும் ஆண்டு. இந்த வரிசை கடைசியில் அப்பா வந்து இருக்கும் சாமி ஆண்டு. ஒவ்வொரு கையின் காசன் ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கும் ஆண்டு. வருவாங்க திட்ட பெண் இந்த குறவெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னவாக்கும் ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு. ஒவ்வொரு குறவை ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கும் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்போது சில விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். எல்லோரும் எழுந்திருப்போமாக. பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இதோ ஒவ்வொருவரும் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஜெபிக்க வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறோம் பிதாவே. இப்போது சகோதரி ஜெபிக்க போகிறார். சபையில் இருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, வயிற்றில் இருக்கும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், திருமண வயதில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷத்தில் உள்ள சபையில் உள்ள குழந்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா பிள்ளைகளை தகுந்த ஞானத்தினால் நீர் நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அப்பா மற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை
நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லா காரியங்களையும் உம்மோடு பேசி உம்முடைய வசனங்களை தியானித்து அவர்கள் முடிவு எடுக்கும்படியான பிள்ளைகளாக நீர் பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, சபையில் பிள்ளைகளை நீர் ஒளிவ மர கன்றுகளைப் போல நீர் நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபையில் ஊழியத்துக்கென்று பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படியாக வயிற்றில் இருக்கும் குழந்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வாரத்திற்கேற்ற மாசத்திற்கேற்ற வளர்ச்சியினை அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தினை நீர் பெற்றவருக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் இப்படியாக உம்முடைய பந்தியில் ஒளிவ மர கன்றுகளைப் போல எங்கள் சபையை சுற்றிலும் வற்றாத ஒளிவ மர கன்றுகளைப் போல அந்த பிள்ளைகளை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நல்ல ஞானத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் பிள்ளைகளை பாதுகாத்து நீர் வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா, எந்த காலநிலை மாறுதல்களும் பிள்ளைகளுடைய சரீரத்தை அண்டிடாதபடிக்கு அப்பா நீர் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆவி ஆத்துமா சரீரத்திலே அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினை நாங்கள் பூசுகிறோம் அப்பா. அப்பா, பலவீனங்கள் எதுவும் அண்டிடாதபடிக்கு பிள்ளைகளை எந்த சத்ருவுடைய கிரியைகளும் சிந்தனைகளில் வந்து குழப்பத்தை கொடுத்திராதபடிக்கு அப்பா நீர் தெளிந்த புத்தியோடு நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். நன்றி ராஜா. இதோ எங்கள் ஜெபத்தினை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், திருமண பிள்ளைகளை எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே நீ ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி ராஜா. இதோ பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படிதலை, பெற்றோருக்கு பயந்து கீழ்ப்படிதல்கள் ஒரு பயத்தை உண்டு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதோ தேவ ஊழியரை கர்த்தாவே கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, மதிக்கிற பிள்ளைகளாக, பெரியவர்களை மதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே அவர்களை எல்லாம் ஞானத்தினால் நீ நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வளர்ப்பதற்காக நன்றி நன்றி தகப்பனே. இப்பொழுது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து சகோதரி ஜெபிக்க போகிறார். ஆவிக்குரிய மற்றும் உலக ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படி, தேவ சமாதானமும் அன்பின் ஐக்கியமும் பெருகும்படி ஜெபிக்க போகிறார். அவரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனே நன்றி ராஜா. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நல்லவராக இருக்கிறீங்கப்பா. என் தேவனே, நீங்கள் எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க ராஜா. எங்களை போக்கிலையும் வரத்திலையும் காக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உணவும் உடையும் தந்து எங்களை பாதுகாத்து வர்ற தெய்வமே, எங்களோடு கூட இருப்பவரே அப்பா, நீங்கள் நிரப்புங்க ராஜா. இந்த வல்லமை உள்ள தேவனே, இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவரே நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க கர்த்தாவே. என் தேவனே, எங்களோடு கூட வாங்க ராஜா, வழி நடத்துங்க தேவனே. ஐயா, ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு வரவும் கிருபை காட்டுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களோட தேவைகளையும் நீர் சந்திக்க வல்லவர் ராஜா. அப்பா, என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றுங்க ராஜா. அப்பா, அவர்களோட சரீரங்கள் உடம்புகள் ஆண்டவரே பலப்படுத்தி தைரியத்தையும் ஆண்டவரே அவர்களோடு பலப்படுத்துங்க ராஜா. உங்களோட செட்டையின் கீழ் அடைக்கலமாக பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே என்ன தேவைகள் சந்திக்க வேண்டி இருக்கோ ஆண்டவரே அத்தனை தேவைகளையும் சந்திங்க ராஜா. அப்பா, நான் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ராஜா, உங்களோட பாதப்படியில வைக்கிறேன் ராஜா. என் தேவனே ஐயா, உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களோட போதகரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவரோட குடும்பத்தையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, கண்மணி போல அந்த 3 பிள்ளைகளையும் தாயையும் தகப்பனையும் காத்து கொள்ளுங்க ராஜா. என் தேவனே அப்பா, உம்முடைய வார்த்தையும் வசனத்தையும் சொல்ல கிருபை காட்டுங்க ராஜா. என் தேவனே, நீங்கள் எல்லாவற்றையும் சமாதானத்துக்குள்ள கடந்து போக கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த சேர்ச்சை விட்டு நாங்கள் வெளியே போகும்போது சமாதானத்தோட கடந்து போக ஒரு கிருபையை காட்டுங்க தேவனே. நன்றி ராஜா. அப்பா, உங்களோட புதுமையால எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் ராஜா.
வல்லமையும் கிருபையும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொண்டு வரும்படி கிருபை காட்டுங்க ராஜா. அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனே அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஐயா இந்த ஜெபத்தை கேட்டாண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பழுகி பெருகு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தாவே தேவ சமாதானமும் தேவ அன்பும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நிறைத்திருப்பதற்காக நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக நன்றி ராஜா. இரத்த கோட்டைக்குள் மறைத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரி 100 ஆத்துமாக்களை கேட்டு ஜெபிக்க போகிறார். இதுவரையிலும் கொடுத்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறார். அவரோடு இணைந்து ஜெபிப்போம். அப்பா பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன நல்ல தகப்பனே எங்கள் மத்தியில் எழுந்தினத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நேரத்திலும் ஐயா ராஜா இதுவரையும் நீங்கள் கொடுத்த ஆத்துமக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே ராஜா ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ரட்சிப்பிலே விசுவாசத்திலே ராஜா ஆண்டவரே ஜெபத்திலே நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சபை கூடுதலை விட்டு விடாதபடி ராஜா நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவ்வளவு நாட்களாக உங்களுக்குள்ளாலே ஓட கொடுத்த ஓட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஏசப்பா நேராக உம்மை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதான கிருபைகளையும் தயவையும் இரக்கத்தையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே இன்னுமாயப்பா எங்களுக்கு 100 ஆத்துமாக்களை நீங்கள் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களாலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ அறியாதது மெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று வாக்களித்த தேவனே என் ஏசப்பா நீங்கள் 100 ஆத்துமாக்களை தந்து எங்கள் கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே 100 ஆத்துமாக்களின் தரிசனங்களால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்கப்பா, எங்கள் சிந்தையை நிரப்புங்கப்பா, எங்கள் நாவுகளை நிரப்புங்கப்பா. தகப்பனே எப்பவும் ஐயா ஆண்டவரே 100 ஆத்துமாக்களின் தரிசனத்தினால் நிரம்பின பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் ஒவ்வொரு மிருகங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஐயா சுவிசேஷ பாரத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் அக்கினியை எங்கள் மத்தியிலே போடுங்க ராஜா. என் தகப்பனே ராஜாவை அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் சொன்னீரே அப்பா. எங்கள் அப்பா சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு அக்கினியை போடுங்க ராஜா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா சுவிசேஷ பாரத்தினால் நிரம்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆத்தும பாரத்தினால் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஜனங்களை பார்த்து மனதுருகினது போல ராஜா ஐயா, நீங்கள் அப்பா நகரங்களை பார்த்து கண்ணீர் விட்டது போல ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கிற தேவன் நீங்கள் ஒருவர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் சபையிலே வந்து நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கனிகள் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சாட்சியாய் வாழ நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வரும் போதே கல்வாரி என்பதை நோக்கி வர கிருபை செய்யுங்கப்பா. மனிதர்களை அல்ல ராஜா, கல்வாரியிலே ரத்தம் சிந்தி ராஜா மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த தெய்வத்தை நோக்கி பார்க்க ராஜா வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சபைக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா, தேவ ஊழியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவையில்லாத ஜனங்கள் வேண்டாம் ஐயா, சிறு நரிகள் குழி நரிகள் வேண்டாம் ஆண்டவரே. சபையை குழப்புகிற ஜனங்கள் வேண்டாம் அப்பா, இடையூறு செல்லுகிற ஜனங்கள் வேண்டாம் அப்பா. ஒரு மனமாய் ஓடத்தக்க பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆத்துமாக்கள் மேலே நீங்கள் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வேப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள் ராஜா, அழிந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே மாயமற்று வாழ்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைக்குள் வாழுகிறது ஜனங்களை அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி அப்பா. ஐயா கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபை ஆண்டவரே வலதுபுறம் இடம்புறம் இடங்கொள்ளாமல் பெருக நீங்கள் ஆசீர்வதி
வரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. மந்தை பெருக போய் மனிதரை பெருக பண்ணு என்று சொன்ன நல்ல தகப்பனே, உங்கள் வாக்குகள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டில் நீங்கள் கொடுத்த ஆத்துமக்களுக்காய் நன்றி. இந்த ஆண்டில் நீங்கள் கொடுத்த புதிய ஜனங்களுக்காய் நன்றி அப்பா. வருகிற புதிய ஜனங்கள் நிலைத்திருப்பதற்காய் நன்றி அப்பா. உம் கல்வாரி அன்பை மாத்திரம் பார்த்து வருவதற்காய் நன்றி அப்பா. உம் ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபையை ஆண்டவரே தகப்பனே, இப்போது இருக்கிற மக்களும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ 100 ஆத்துமாக்களை கொடுத்து இடதுபுறமும் வலதுபுறமும் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையை பெருக வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் அன்பு தகப்பனே, புதிய புதிய குடும்பங்களை கொடுத்து நீர் பெருக வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு தகப்பனே, இதோ புதிய ஆண்டில் கர்த்தாவே ஒரு புதிய இடத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 103 முதல் 5 வசனங்களை வாசித்தோம். வருட இறுதியில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நம்ம நினைத்து நன்றி சொல்லும்படிக்காக கர்த்தர் இந்த ஆராதனையை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லி. உலக ஜனங்கள் அதை மறந்து விடுவார்கள் பாருங்க. அநேக ஜனங்கள் கர்த்தர் செய்கிற நன்மைகளெல்லாம் மறந்து போயிடுவாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது இல்லை, அவருக்குரிய ஸ்தோத்திரங்களை மகிமையை செலுத்துகிறது இல்லை. ஆகினால் அவருடைய இருதயம் இருளடைந்து சிந்தனையில் வீணராக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளை நமக்கு தேவன் தம்முடைய வசனத்தை கொடுத்து தம்முடைய ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தி நம்மை மறவாதே, ஆத்துமாவே நீ மறவாதே என்று சொல்லி திரும்ப திரும்ப நம்மை ஞாபகப்படுத்தி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவரை பாடி துதிக்க, அவரை கொண்டாட, அவரை மகிமைப்படுத்த தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த சங்கீத வசனங்களில் தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு அவன் பேசுகிறான். ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவோடு அவன் பேசுகிறான். எத்தனை பேருக்கு ஆத்துமாவோடு பேசின பழக்கம் இருக்கிறது? சிறிய வயதில் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தனிமையில் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பேசுவதற்கு யாரும் துணை இல்லை. ஆகையினால் அவன் தன்னுடைய ஆத்துமாவோடு அவன் பேசுகிற பழக்கமுடையவனாக இருந்தான். தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்தி, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை மறக்காமல் அவரை நீ துதி அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கும்போது தன்னுடைய ஆத்துமாவிடத்தில் அவன் சொல்லுவான், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி நீ காத்து கொண்டிரு, நான் நம்புகிறது அவராலே வரும், கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்துமாவை அந்த சோர்ந்து இருக்கிற நேரத்திலையும் உற்சாகப்படுத்தி தேவனை துதிக்க பண்ணுகிறான். இதுதான் தாவீது ராஜாவுடைய தாவீது அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலும் சரி, ராஜாவாக ஆன பிற்பாடும் சரி, அவன் தன்னுடைய ஆத்துமாவோடு பேசி தேவனை சார்ந்து கொள்ள பண்ணும்படிக்காக அவன் செய்து விடுகிறான். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது லூக்கா நற்செய்தி புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவோடு பேசினதை அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அவனுடைய வயல் நிலம் நன்றாக விளைந்து தானியங்கள் எல்லாம் பெருகி அவனுடைய களஞ்சியங்களை எல்லாம் அவன் இடித்து நல்ல பெருசு பெருசாக கட்டி அதையெல்லாம் நிரப்பி வைத்து விட்டு அன்று இரவு அவன் புசித்து குடித்து வெறித்து அவன் தன்னுடைய ஆத்துமாவோடு அவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? 19வது வசனத்தில், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இலைப்பாரி புசித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டானாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, முட்டாளே அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னாக்கா உன் ஆத்துமாவை இன்று இரவு உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் எல்லாம் எங்கே போவோம் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அவனை முட்டாள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா அவனுக்கு விளைந்த அந்த விளைச்சல்கள், அவனுக்கு உண்டான அந்த தானியங்கள், அதையெல்லாம் தேவன் தான் அவனுக்கு கொடுத்தார். கையிட்டு சேரிய காரியங்கள் எல்லாம் அவர் தான் வாய்க்க பண்ணுகிறார். சம்பாதிக்க தேவையான பலத்தை தருகிறவர் யார்? உங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் தான் அந்த பலத்தை தருகிறார். அது எல்லாம் பெருகின பொழுது தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தவில்லை, தன்னைத்தானே அவன் போற்றி புகழ்ந்து அவன் பேசி கொண்டு இருக்கிறான்.
அது மாத்திரம் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு அவனுக்கு இளைப்பாறுதல் வந்துவிடும், அவனுக்கு சந்தோஷம் வந்துவிடும் என்பதாக அவன் தன்னுடைய ஆத்துமாவிடத்தில் சொல்லுகிறான். பாருங்க, தனக்கு அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு சொல்லுகிறான், ஆத்துமாவே நீ இளைப்பாறு, நீ மகிழ்ந்து சந்தோஷப்படு. ஏன்னு சொன்னாக்கா உனக்கு நிறைய பொருள் நான் சேர்த்து வைத்து விட்டேன். பணத்தினால தான் தனக்கு இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம் வருகிறது என்கிறதாக அவன் நினைத்து விட்டான். ஆகினால்தான் கர்த்தர் அவனை பார்த்து முட்டாளே என்று சொல்லிட்டு அவனை சொல்லுகிறார். நன்றி இல்லாத ஒரு மனுஷன் பாருங்க, பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான். பணம் நல்லது, பணம் நமக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது. ஆனால் அது அந்த மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை, ஒரு இளைப்பாறுதலை உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய இருதயத்தில் கொடுக்க முடியாது. உலக தேவைகளை சந்திப்பதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர உங்களுடைய ஆவிக்குரிய சமாதானமும் சந்தோஷமும் நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறதுல தான் இருக்கிறது. அந்த மனுஷன் பணத்தையெல்லாம் சேர்த்தான், ஆனால் தன்னுடைய ஆத்துமாவுக்கு தேவையான நன்மையை அவன் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால என்னுடைய பாவம் கழுவப்பட்டால்தான் என்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று சொல்லிட்டு அறிந்து தன்னுடைய ஆத்துமாவுக்கு தேவையான அந்த ரட்சிப்புக்கான வழியை அவன் செய்யலை. மாறாக களஞ்சியங்களெல்லாம் இடித்து தன்னுடைய தானியங்களெல்லாம் சேர்த்து வைத்து விட்டு அதுவும் சொல்கிறான், இதனால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், இதனால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மதிக்கேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமாவை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்துட்டாக்கா நீ பூமியில் சேகரித்தவைகள் எல்லாம் எங்கே போகும் என்று சொல்லிட்டு தேவன் அவனை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தன்னுடைய ஆத்துமாவுக்கு நன்மையை செய்து கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறவங்க, ரட்சிப்பை பெற்றிருக்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய ஆத்துமாவுக்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது தான். அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு, உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து உதவி செய்திடலாம், தங்க ஒரு இடத்தை கொடுத்து உதவி செய்திடலாம், அல்லது நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை ஒருத்தருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வண்டியில் அந்த மனுஷனை கொண்டு வருகிறது தான் அந்த மனுஷனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னாக்கா ஜீவ புஸ்தகத்தில் அந்த மனுஷனுடைய பெயர் எழுதப்பட்டுவிடும். அப்போ அந்த சங்கீதம் 103 சங்கீதக்காரன் தாவீது தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான், நன்றி சொல்லுகிறான். ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களாக 6 காரியங்களுக்காக அங்கே அவன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் இன்றைக்கு அதை சுருக்கமாக தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில், விசேஷமாக இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு அந்த நன்மைகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஆமேன். அதில் பாருங்கள், முதலாவதாக அது முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு 6 காரியங்களை சொல்லி தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். முதலாவது எதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்னு சொன்னாக்கா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். 2வது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். 3வது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். 4வது, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சூட்டி இருக்கிறார். 5வது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். 6வது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல ஆக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் தாவீது தன்னுடைய ஆத்துமாவிடத்தில் பேசி ஆத்துமாவை உற்சாகப்படுத்தி, நீ முழு பலத்தோடு ஆண்டவரை நீ ஸ்தோத்திரி, கர்த்தரை நீ மகிமைப்படுத்து, நீ அவருக்கு புகழ்ச்சி பலி ஏறடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அப்போ அந்த முதலாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த 2024 வருஷத்தில் அவர் செய்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். ஆமேன். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லையா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அவருடைய இரத்தத்தினால பாவங்களை கழுவும்படிக்காக கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி
உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களை தம்முடைய ஆலயமாக மாற்றி உங்களுக்குள்ளரே ஆண்டவர் வந்து தங்கி விடுகிறார். ஆனால் இந்த பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்து விடவில்லை இல்லையா. ஒரு செங்கடலை பிளக்க வேண்டும் அப்படி சொன்னாக்கா தேவனுக்கு அது சுலபம். மரித்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னு சொன்னாக்கா அது தேவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாக்கா அது எழுந்து விடுவான். ஒரு வியாதியை சுகமாக்கணும் அல்லது ஒரு விசா பிரச்சனை, ஒரு பேப்பர் பிரச்சனை, அது தேவன் ஒரு வார்த்தை சொன்னால்னா போதும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும். ஆனால் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக அந்த தேவாதி தேவனே மனுஷனாக பூமியில் இறங்கி வந்தார். ஏன்னு சொன்னாக்கா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரிசுத்தமான அந்த தேவன் பூமியில் மனுஷனாக வந்து பிறந்து அந்த பரிசுத்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினபடியினால தான் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகி இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரத்தை பாருங்க. 11 அந்த 12 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த பூமியில் வந்த அந்த பரிசுத்த தேவன் மனுஷனாக வந்தபொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டாராம். அவர் பாவமே செய்யாதவர், ஆனால் அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி மாத்திரமல்லாமல் அநேகருடைய பாவத்தை அவர் தாமே சுமந்து கொண்டார். அந்த கல்வாரி சிலுவையில் உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் என்பதாக அதே வசனம் சொல்லுகிறது. அந்த அக்கிரமக்காரருக்காக தான் ரத்தம் சிந்தி அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒரு மனுஷன் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாவத்தை அவர் மன்னித்து விடும் பொழுது, உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீதிமான்களாக ஆக்கிவிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை நான் கிருபையாக நான் மன்னித்து விடுகிறேன், மன்னித்துட்டு அதை குறித்து நான் நினைவு கூறுவது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். உங்களை தேவன் பார்க்கும்பொழுது சரி பழைய பாவி அப்படின்ற மாதிரி தேவன் பார்க்கல. உங்களை எப்படி பார்க்கிறாருனாக்கா தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போலவே உங்களையும் என்னையும் பார்க்கிறார். நீதிமான்களாக அவர் உங்களை பார்க்கிறார். பரிசுத்தமானவர்களாக தேவன் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இது இந்த பாவ மன்னிப்பு என்கிறது கிருபையாக தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் இந்த கடந்த ஆண்டை நீங்கள் பாருங்கள். கடந்த ஆண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது, கடந்து வந்த அந்த நாட்களை பார்க்கும்பொழுது அநேக தவறுகளை செய்திருப்பீங்க, அநேக பாவ காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு மன வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லிட்டு அநேக காரியங்களை செய்து இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்ட பொழுது எல்லாம் அவர் நம்முடைய பாவங்களை கிருபையாக தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். அதில் அவர் உண்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதற்காகவே நீங்கள் இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நம்ம கேட்போம், கர்த்தர் எனக்காக என்னத்தை செஞ்சிட்டார் இந்த வருஷத்தில், 2024 வருஷத்தில் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா, இந்த பிரதான ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் தவறி விழுந்த பொழுதெல்லாம், நீங்கள் பாவம் செய்து விட்ட பொழுதெல்லாம், கண்களின் இச்சையாக இருக்கலாம், அல்லது மாம்சத்தின் இச்சைகளாக இருக்கலாம், அல்லது வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையான காரியங்களினால தேவனுக்கு நீங்கள் கோபம் மூட்டினவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஓடி வந்து பாவத்தை அறிக்கை செய்த பொழுது அவர் உடனே தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால உங்களுடைய ஆத்துமாவை அவர் கழுவி சுத்திகரிச்சிட்டார். அதில் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறார் பாருங்க, அதில் எவ்வளோ நீதியுள்ள தேவனாக இருந்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த வருஷத்தை முழுவதும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். அதற்காகவே நம்ம நினைத்து நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். 32வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அங்கே தாவீது அவர் சொல்லுகிறார், முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்றைக்கி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா?
எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் இந்த அனுபவத்தை நீங்கள் செய்தீங்க? எத்தனை பேர் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், அதற்காக நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னிங்க, நம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்டீங்க? நீங்கள் கை தூக்கலன்னு சொன்னாக்கா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பாவமே செய்யலன்ட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பே கேட்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் எதில் இருக்கிறீங்க? இப்போது நான் பாவம் செஞ்சேன், ஆனால் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டேன். அல்லேலூயா. மன்னித்தாரா? எத்தனை பேருக்கு தேவன் மன்னிச்சாரு? இன்னும் லெட்டர் இன்னும் வரல பாஸ்டர், லெட்டர் போட்டுக்கிறேன், லெட்டர் இன்னும் பதில் வரல, எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்ட அந்த வினாடியே உங்களுடைய பாவத்தை அவர் மன்னித்து விட்டார். தாவீது சொல்லுகிறாரு, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அந்த கபடம் சொல்லுகிறது குற்றப்பழி உணர்வுனால் வரக்கூடிய அந்த கபடு. சரி, அவர் சொல்கிறாரு, அதை அறிக்கை செய்யாமல் இருக்கும்பொழுது என்னவா? 3வது வசனத்தில், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாபம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அந்த பாவத்தை நீங்கள் மறைச்சி அது நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காம அறிக்கை செய்யாமல் இருக்கிற வரைக்கும், அந்த பாவத்தை, அந்த பாவ பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர் அங்கே என்ன பாதிப்பு உண்டாகுகிறதுங்கிறத அவர் சொல்லுகிறார் பாருங்க. என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, எனக்கு நைட்டில் தூக்கம் இல்லை, ஒரு அனல் மாதிரி பாரம், தேவனுடைய கரம் என்னை அழுத்துகிறது போல ஒரு வறட்சி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது சொல்லிட்டு 5வது வசனத்தில் சொல்கிறார், ஆனால் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு நான் அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்ம அறிக்கை செய்த மாத்திரத்தில் தேவன் சொல்கிறாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், அந்த பாவத்தின் தோஷத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை அருமையான ஒரு இரட்சகர். அல்லேலூயா. ஏன் இது அவசியம் அப்படின்னு சொன்னாக்கா, இதை நீங்கள் இப்போ நினைவு கூர்ந்து நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, அநேகர் நம்ம அந்த பாவ மன்னிப்பை எதற்காக கேட்குறோம்? சரி, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கிட்டு அடுத்த ஒரு பாவத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க இருக்கிறாங்க. அல்லது அந்த நேரத்தில் தப்பிச்சு கொள்வதற்காக அதிலிருந்து தற்காலிகமாக எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சிட்டா போதும் இல்லையா, மற்றவங்க எதிர்க்க எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துட்டா போதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அல்லது தன்னுடைய பாவத்தை உள்ளறையே மூடி மறைத்து மேலோட்டமாக மன்னிப்பு கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்வான். தேவனுடைய உண்மையான இரக்கம் வேண்டும் சொன்னாக்கா, உங்களுடைய பாவத்துக்காக உண்மையாக மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்வதற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு தேவையான நம்முடைய கிருபையை தாரும் என்று தீர்மானம் எடுத்தவர்களாக பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த பாவத்தில் இருக்கிற அந்த வல்லமைக்கு உங்களை விடுதலை ஆக்கி விடுகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான் தெரியலங்க, நான் விரும்பாவிட்டாலும் அதிலே போய் விழுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னு சொன்னாக்கா, சரியான விதத்தில் நீங்கள் மனம் வருந்தி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி நம்ம மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவருக்கு நாம் பயப்படும்படிக்காக அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் எதற்காக நம்மை மன்னிக்கிறாருன்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. சரி, இப்போ மன்னிக்கிறேன், நீ போயிட்டு மறுபடியும் ஒரு 4 பாவத்தை செஞ்சுட்டு வாங்கிறதுக்காக தேவன் மன்னிக்கிறது இல்லையா. இந்த அற்புதம், தேவன் என்னை மன்னிச்சார், அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? தேவன் உங்களை மன்னிச்சு இருக்கிறாரா? சரி, இப்போ இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, 101வது சங்கீதத்தை பாருங்கள். தாவீது அந்த பாவத்தில் அவன் விழுந்த பிறகு தேவன் அவனை மன்னிச்சிட்டாரு, அவனுடைய பாவத்தின் தோஷத்தை எல்லாம் நீக்கி போட்டு விட்டார். இனிமேல் அவன் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை உடையவனாக அவனுடைய வழிகளில் அவன் நடக்கிறான். எந்தெந்த காரியங்கள் அவனை பாவத்துக்கு நேராக நடத்தினது, எப்படிப்பட்ட என்னுடைய மென்டாலிட்டி, என்னுடைய வாயின் வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு தாழ்மை இல்லாமல் நடக்கிற ஒரு குணமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு குணமாக இருக்கலாம். இவைகள் தான் உங்களை நடத்தி 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 ஒரு பாவத்தில் போயிட்டு விழ பண்ணுகிறது. சும்மா போயிட்டு ஒரு பாவத்தை யாருமே
பண்ணி விடுகிறது இல்லை. எனக்குள்ளே வந்து ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கும். எதையும் சொல்லி ஒரு ஆளை கீழ்ப்படிய வைக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி ஒரு ஆளை கீழ்ப்படிய வைக்க முடியாது. அல்லது ஒரு தாழ்மை அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது என்னுடைய வாயின் வார்த்தைகளால் அது இருந்திருக்கலாம். இப்படி நான் வந்து ஒரு எச்சரிக்கை இல்லாமல் நடந்தபடினால தான் அந்த குறிப்பிட்ட ஒரு பாவத்தில் போயிட்டு நான் விழுந்து விடுகிறேன். தாவீது அப்படி தான் விழுந்துட்டார். அவர் எச்சரிப்பாக இல்லை, மற்றபடி தேவனுடைய மனுஷன், அவர் தேவனை போற்றி பாடின ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு எச்சரிப்பாக இல்லாமல் இருந்தபடினால பாவத்தில் அவர் விழுந்து விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு 101வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நான் நடப்பேன். இனிமேல் எப்படி நடப்பேன்? நான் விவேகமாய் நான் நடப்பேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். எப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் பாருங்க. அதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நிறைந்தவங்க அப்படி இருந்து விடுவார்கள் இல்லையா? ஒரு பாவத்தின் நிமித்தம் நீங்கள் 51வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது அந்த பாவத்துக்காக துக்கப்படுகிறான். அப்போ இன்றைக்கு அந்த பாவம் மன்னிப்பு என்ற அற்புதத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த பாவத்தை குறித்து ஒரு துக்கத்தோடு நாம் இருக்கும்பொழுது தான் இனி அந்த பாவத்தில் விழாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வார். ஆமீன். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். லௌகீக துக்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஐயோ அவங்க பார்த்துட்டாங்களே, இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஐயோ நான் இதை இழந்துட்டேனே, பதவியை இழந்துட்டேனே, ராஜ்யத்தை இழந்துட்டேனே, இல்லையா என்னுடைய ஜனத்தை இழந்துட்டேனே, இப்போ குகையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனே, இது வந்து லௌகீக துக்கம். ஆனால் அவனுடைய துக்கம் என்னன்னாக்கா தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கி விடுமா? என்னது லௌகிக துக்கம்? உலக பிரகாரமான துக்கம் என்ன பண்ணிவிடும்? உங்களுக்கு மரணத்தை உண்டு பண்ணிவிடும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் இனி மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான உண்மையான அந்த மனம் திரும்புதலை அது உண்டு பண்ணிவிடும். அடுத்த வசனத்தை பாருங்கள். இதுதான் அந்த பாவம் மன்னிப்பு என்ற அந்த அற்புதத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றிருப்போம், நாம் பெற்றிருப்போம்னு சொல்லி சொன்னாக்கா, இதுக்கப்புறம் நான் நடக்க வேண்டிய வழியை அங்கே பாருங்கள். 11வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கி இருக்கிறது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை உண்டாக்கி இருக்கிறது, எவ்வளவு அந்த பாவத்தின் மேலே வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது, எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அது உண்டாக்கிறது, தேவன் மேலே எவ்வளவு ஆவலை உண்டாக்கி இருக்கிறது, எவ்வளவு கர்த்தர் மேலே ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறது, எவ்வளவு நம்ம நடைகளில் ஒரு கண்டிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலையும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். நம்ம பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவரும் பாவங்களை மன்னிச்சு விட்டு எந்த ஒரு எச்சரிப்பையும் இல்லாமல், எந்த ஒரு வாழ்க்கையில் நடத்தையில் ஒரு கண்டிப்பும் இல்லாமல், இல்லையா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஜாக்கிரதை இல்லாமல், இல்லையா பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு இல்லாமல், தேவனை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு ஆவல் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப நம்ம அந்த காரியத்திலேயே விழுந்து போய்விடுவோம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 2வதாக சங்கீதக்காரன் தாவீது 103வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். ஆமேன். ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வியாதியில் விழுகிறோம் பாருங்கள். எவ்வளோ தடவை பலவீனத்தில் விழுகிறோம், எவ்வளோ நோய்கள் வந்து விடுகிறது, கிருமிகள் தாக்கி விடுகிறது, கால சீதோஷத்தினால எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகி விடுகிறது. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தபடியினால் அந்த வியாதி வந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவர் சுகப்படுத்தினார். இது வந்த வியாதிகள், ஒரு ஜுரம் வந்திருக்கும், அல்லது ஒரு கை கால் கழுத்து முதுகு எலும்பு அந்த வலிகள் வந்திருக்கலாம், இருதய வலிகள். எத்தனை பேருக்கு தேவன் சுகமாக்கி இருக்கிறார் இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே வர வேண்டிய இருந்த பல தாக்குதல்களில் இருந்து தேவன் வியாதியின் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறார். அநேக கிருமிகளிலிருந்து பாதுகாத்து இருக்கிறார். அநேக பலவீனங்கள் உங்களை தாக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்து இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்தில், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். நம்ம நோயோடு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது.
அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. தேவன் வியாதியை கொடுக்கிறவரும் கிடையாது, பிசாசு தான் அதை கொடுக்கிறான். ஆனால் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், நோய்களையும் தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. அப்போ கல்வாரி சிலுவையில் அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்களை நோக்கி பார்த்து நம்ம ஜெபித்த பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய பலவீனங்களை நீக்கினார், நம்முடைய வியாதியை சுகமாக்கினார், நம்முடைய வழிகளிலிருந்து நமக்கு விடுதலையை அவர் கொடுத்தார். ஏசாயா 38வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்த அந்த சம்பவம் நமக்கு அறிந்திருக்கிறது. 38வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய். பெரிய ராஜா பாருங்க, அப்படியே திடுதிடுப்புன்னு மறிச்சிட முடியாது, செத்துட்டாக்க பல காரியங்களை ஒழுங்கு பண்ணணும். ஆனால் இந்த எசேக்கியா சுவர் பக்கமாக திரும்பி கொண்டு கண்ணீர் விட்டு கதறி தேவனை நோக்கி அழுது அவன் ஜெபிக்கிறான். அப்போ கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி வழியாக சொல்லி அனுப்புகிறாரு, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அதே போல உங்களுடைய இந்த வாழ்க்கையில், இந்த வருஷத்தில் எத்தனை முறை நம்முடைய சபையிலேயே நம்ம எத்தனை தடவை தேவன் நம்முடைய வியாதிகளெல்லாம் சுகமாக்கின அந்த சாட்சிகளை நம்ம கேட்டோம். வலிகள், எலும்பு வலிகள், கழுத்து வலிகள், ஷோல்டர் வலிகள், இடுப்பு வலிகள், கால் பாதங்கள் வலிகள், இருதய வலிகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி சுகமாக்கி இருக்கிறார். தோல் வியாதிகள், அநேகருக்கு தோல் சம்பந்தப்பட்டமான அந்த வியாதிகளை எல்லாம் நீக்கி அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். வயிறு சம்பந்தப்பட்ட அந்த வியாதிகளை கர்த்தர் நீக்கி சுகப்படுத்தி இருக்கிறார். சமீபத்தில் சகோதரி ஒருவர் சாட்சி சொன்னாங்க, முடக்குவாதத்தினால 1 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் கூட வந்து ஜெபித்தவங்க, நீங்கள் அவங்கள பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அவங்களால ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே 1/2 மணி நேரத்தினால படுக்க முடியாது. படுத்தாக்கா ஏஞ்சி உக்காரணும்னு சொல்லிட்டு இருக்கும், உக்காந்தாங்கனாக்கா உட்காரவே முடியாது, ஏஞ்சி நிற்கணும்னு சொல்லிட்டு தோணும், நின்னாங்கனாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது, உட்காரணும்னு சொல்லி தோணும். அப்போ ஒரு பொசிஷனில் அவங்களால இருக்க முடியாதுனாக்கா அந்த முடக்குவாத வியாதி அவர்களை தாக்கிவிட்டது, எலும்புகளில் வரக்கூடிய அந்த முடக்குவாத வியாதி. அப்போது ஒரு 3 தடவை 4 தடவை கிட்ட சென்று அவங்க வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தபொழுது சரி, ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகி இருந்தபொழுதும் சரி, அவர்களுக்காக நம்ம ஜெபித்தோம், சபையார் ஜெபித்தோம். கர்த்தர் அற்புத விதமாக விடுதலையை தந்து சுகத்தை கட்டளையிட்டார். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. சரி, ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அவன் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வசனங்களை அவன் எழுதுகிறான் பாருங்க. அதே ஏசாயா புஸ்தகம் 38வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 9வது வசனத்தை பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான பொழுது எழுதி வைத்ததாவது. இப்போ அந்த பல வசனங்களை அவர் எழுதுகிறார். அதில் தேவனை துதிக்கிறார், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த வியாதி எனக்கு சுகமாகாமல் நான் செத்து போயிருந்தால் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பாடுகள் உண்டாகி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தேவனுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். ஆனால் நன்றி சொல்லிவிட்டு ஒரு அற்புதத்தை, வியாதி நீங்கி சுகமாகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்து அங்கே சொல்லுகிறான் பாருங்க. இதைத்தான் நாமும் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். 19வது வசனத்தில், நான் இன்று சொல்லுகிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். என்ன சொல்றாரு? ஒரு அற்புதம் அவருக்கு நடந்திருக்கிறது, வியாதி சுகமாகி இருக்கிறது, மரணப்படுக்கையை தேவன் மாற்றிவிட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து இருக்கிறாரு. இப்போ அவன் என்ன சொல்றானாக்கா, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் கர்த்தரை துதிப்பேன். மாத்திரம் கிடையாது, ஒரு தகப்பனா அவன் இருப்பான்னு சொன்னாக்கா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவான். நம்ம சபையில் வந்து நம்ம சாட்சி சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை சுகமாக்கினாரு, பிள்ளைகளை பார்த்து அதை சொல்லணும். ஆமீன். வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட நீங்கள் அதை சாட்சி சொல்லணும். இப்படி ஒரு வியாதி இருந்தது, கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம், கர்த்தர் சுகமாக்கினார் அப்படி சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அதை சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகியால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இதுதான் வியாதி சுகமானதுனால நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துகிற விதம். அல்லேலூயா. சாட்சி சொல்லிட்டு போய்விடுகிறது கிடையாது, குடும்பத்தாருக்கு அதை சாட்சியாக நம்ம அறிவிக்க வேண்டும்.
மாத்திரமல்ல, சபை கூடி வருதலை நான் விடவே மாட்டேன் கர்த்தாவே. உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் கம்பீரமாய் சந்தோஷமாய் பாடி என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். இதைத்தான் அங்கே எசேக்கியா ராஜா அவன் தீர்மானம் பண்ணினான். அப்போ இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் தேவன் வியாதியை சுகமாக்கி இருக்கிறாரு? ஒரு தலைவலியாக, சின்ன ஒரு தலைவலியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கேன்சர் வியாதியாக இருக்கலாம் இல்லையா? ஒரு கட்டி வந்திருக்கலாம், அந்த கட்டியை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். ஆமீன். அப்போ இதுதான் உன் வியாதிகளை எல்லாம், நோய்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மூன்றாவது ஆசீர்வாதமாக அவன் எதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான் சொன்னாக்கா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அல்லேலூயா. எதற்காக நம்ம இந்த வருஷ கடைசியில் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கணுமா? எதை நினைத்து நம்ம நன்றி செலுத்தணுமா? அங்கே வசனம் சொல்லுகிறது, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். இது ரட்சிப்பில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடும்போது, அவருடைய பிள்ளையாக மாறிவிடும் பொழுது தேவன் நம்மை நரக ஆக்கினிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். உங்களுக்கு நரக ஆக்கினை கிடையாது, உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவனை உங்களுக்கு தேவன் தருகிறார். நித்திய மரணத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அக்கினி கடலில் நீங்கள் போய் விழமாட்டீர்கள். அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி விட்டார். அதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில், தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்படலைன்னு சொன்னாக்கா அந்த 2வது மரணமாகிய அக்கினி கடலில் போய்ட்டு அந்த மனுஷன் சாக மாட்டான், என்றைக்கும் மரணத்தை அனுபவித்து கொண்டு இருப்பான். அதுதான் 2வது மரணம் சொல்லிட்டு எழுதப்படுகிறது. பூமியில் நம்ம வாழும்போது எல்லாருமே மரிப்பாங்க. நீங்கள் தேவனை தேடுகிறவர்கள், தேடாதவர்கள், பக்தியானவங்க, பக்தி இல்லாதவங்க எல்லாருமே மரித்து போவார்கள். ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு மரணம் இருக்கிறது. அது என்னைக்குனாக்கா நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு. நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனில் போய் சேருவாங்க. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்க 2வது மரணமாகி அந்த அக்கினி கடலில் போய் விழுவார்கள் என்பதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சங்கீதக்காரன் அதற்காகவே தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். வாழ்நாள் எல்லாம் அதற்காக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் பிராணனை தேவன் அழிவுக்கு விலக்கி மீட்டு விட்டார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம இந்த வருஷத்திற்காக நம்ம நன்றி சொல்லணும். எதற்காகன்னு சொன்னாக்கா, அந்த மரணம் எத்தனை தடவை உங்களை மேற்கொள்ள பார்த்தது தெரியுமா? இந்த வருஷத்தில் எத்தனை விதத்தில் விபத்துகள், ஆபத்துகள் நம்மை தாக்கி மரணத்துக்குள்ளாக ஆக்கும்படிக்காக பல சூழ்நிலைகளை சத்துரு அவன் திட்டமிட்டான். ஆனால் தேவன் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஒரு வியாதி வந்தது, அது சிம்பிளாக தான் நீங்கள் நினச்சிங்க. உங்களுக்கு தெரியாது அந்த வியாதியின் மூலியமாக மரணமே சந்தித்து இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து சரியான நேரத்தில் சென்று மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள, தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் ஜெபிக்க, நீங்கள் ஜெபிக்க தேவன் அதில் விடுதலையை கொடுத்தார். எத்தனை தடவை உங்களுடைய பிரயாணங்களில், காருகளில் நம்ம போகும்பொழுது வரும்பொழுது எவ்வளவு விபத்துகள் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருந்தது. தேவன் அதை எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்தார். நம்முடைய சகோதரன் சுபாகரன் அவர் சொல்லியிருந்த அந்த சாட்சியில் அது கேட்கும் பொழுது குடலெல்லாம் நடுங்குகிறது இல்லையா? ஒத்தோரூத்தில் அந்த ஹைவேல 120, 110 வேகத்தில் போய் கொண்டு இருக்கும்பொழுது ஆள் நல்லா தூங்கிட்டார் பாருங்க. ஒரு 10 செகண்டு ஆள் தூங்கி விட்டார். தூங்கிட்டு எழுந்து பார்த்தாக்கா கார் என்ன பண்ணுது? ஹைவேல தடம் புரண்டு வண்டி ஓடுது. ஆனால் ஒரு வினாடியில் சுதாரித்து அதை திருப்பி சரியான பாதையில் கொண்டு வந்து விட்டார். அவர் ஏன்றது அதுக்கு காரணம் சொன்னார் பாருங்க. அந்த காரணம் தான் முக்கியம். என்ன சொன்னாக்கா, இத்தனை தடவை அவர் கார் ஓட்டி கொண்டு இருக்கும்பொழுது அவர் ஜெபித்தது கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவர் வேலைக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கும்பொழுது அந்த சம்பவம் நடப்பதற்கு சரியாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தேவன் அவரை இருதயத்தில் ஏவி ஜெபிக்க வைத்திருக்கிறார். தேவனை துதிக்க வைத்திருக்கிறார். அவர் தேவனுக்கு நன்றி சொல்கிறாரு. அவர் கொடுக்கிற பாதுகாப்பிற்காக, வாகனத்திற்காக, குடும்பத்திற்காக, வேலைக்காகலாம் நன்றி சொல்லி கொண்டு அவர் அந்த கார் ஓட்டி கொண்டு இருக்கிறார். அதுதான் முதல் தடவை அப்படி அவர் செய்துதான். அது செய்து முடித்துட்டு ஜெபிச்சுட்டு தூங்கிட்டார். ஆனாலும் ஜெபிக்க சொன்ன கர்த்தர் தூங்கலை. அல்லேலூயா. அவர் கண் விழித்து இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய கால்கள் கல்லில் இராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் அவரை பாதுகாத்தார்.
இது அவருக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவம், அதை சாட்சியாக சொன்னார். ஆனால் இப்படி தெரியாமல் எத்தனை சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது தெரியுமா? நம்முடைய பார்வைக்கு வராமலேயே கர்த்தர் உங்களுடைய உயிரை அவர் பாதுகாத்து இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ அந்த கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் நம்மை பாதுகாத்தார். இந்த வருஷத்தை ஆரம்பித்தவங்க எத்தனை பேர் இல்லையா? எத்தனை பேர் இந்த வருஷத்தை முடிக்க முடியல. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாக அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காகவே கர்த்தரை நாம் போற்றி துதிக்க வேண்டும். நமக்கு வந்த வியாதியை ஒரு வியாதியாகவே வைத்து அதை சுகமாக்கி அனுப்பிட்டு விட்டார். அது நமக்கு ஒரு மரணத்தை கொண்டு வருகிறதாக அது இல்லை. ஆமேன். பரிசு ஹாஸ்பிட்டலில் ஒரு சகோதரர் ஒருவர் இல்லையா, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு யூரினரி அந்த பையில் அது கேன்சர் அது ஒவ்வொரு உறுப்பாக தாக்கி கொண்டு வருகிறது. பக்கத்தில் கிட்னியை தாக்குது, அடுத்தது கேன்சர் அப்படியே பரவுது அவருடைய சரீரத்தில். சரியான மரண பயத்திற்குள்ளாக ஆகிவிட்டார். அப்போ நாங்கள் ஒரு தடவை போய் அவருடைய ஊரில் போய் நாங்கள் ஜெபித்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கலை. அப்புறம் இங்கே பரிசு ஹாஸ்பிட்டலில் தங்க வைத்திருந்தாங்க. நாங்கள் சென்று அவருக்காக போயிட்டு ஜெபித்தோம் பாருங்கள். மறுநாள் காலையில் எனக்கு ஆப்ரேஷன், அது பல உறுப்புகளை அது தாக்கி விட்டதான் அந்த கேன்சரு. அது மேலே ஏறி மூளையெல்லாம் போயிட்டு இருதயத்தை மூளையெல்லாம் தாக்காதபடிக்கு ஒரு சில உறுப்புகள் எல்லாம் என்னுடைய சரீரத்திலேருந்து எடுக்க போகிறாங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது ஹாஸ்பிட்டலில் சென்று அவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து எண்ணெய் பூசி ஜெபித்து விட்டு நாங்கள் வந்தோம். அல்லேலூயா. மறுநாள் சாயந்தரமே அவருடைய மனைவி டெலிஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஆப்ரேஷன், மரணத்துக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு ஆப்ரேஷன். ஆனால் தேவன் அதை ஆசீர்வாதமாக செய்து முடித்தார். அது வெளியில் வரும்பொழுதே கண்ணை திறந்துட்டாராம் அவர். ஆமேன். ஒரு சில மணி நேரங்கள் அந்த அனஸ்தேசியெலாம் அந்த மறுக்கிற அந்த காரியங்கள்லாம் முடிந்த உடனே அவர் பேச ஆரம்பித்து விட்டாராம். கர்த்தர் கிருபையாக அந்த அற்புதத்தை அவருக்கு செய்தார். அவருடைய அந்த மரண பயத்திலிருந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார். அவருடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு விட்டார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் பல தடவைகள் அந்த மாதிரி பாதுகாத்து இருக்கிறார். ஆமீன். கார் இன்னும் இடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாத்தான் திட்டமிட்டது வேற. தேவன் அதை ஒரு சின்ன ஒரு இடியோடு தேவன் அதை தடுத்து போட்டு விட்டார். கரங்களை பலமா தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கம்பீரமாக கர்த்தரை நம்ம அதற்காக துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்போ அந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். இந்த அற்புதத்தை நான் இந்த வருஷத்தில் பெற்றிருக்கிறபடினால இப்போ நான் எப்படி நடக்கணும் இல்லையா? என்னுடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார். தாவீது அதுக்கு பிறகு தீர்மானம் எடுத்து ஜாக்கிரதையாக அவன் நடந்தான். உன்னுடைய வியாதிகளையெல்லாம் சுகமாக்கினார். எசேக்கியா தன்னை அர்ப்பணித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக அவன் தீர்மானம் பண்ணினான். அதே சமயத்தில் என்னுடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறாரே, இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு இந்த புதிய வருஷத்தில் நான் நுழையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எது எனக்கு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறது? சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஆனால் இன்னொரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தேவன் காப்பாற்றி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் தேவனை தூஷித்துட்டு தேவனை அசட்டை பண்ணி தேவனே இல்லைன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை விட்டு விழுந்து பின்மாற்றத்தில் போய் இருதயம் இருளடைந்து எந்த பாவங்களை விட்டுட்டு வந்தாங்களோ அந்த பாவத்திலேயே போயிட்டு மறுபடியும் விழுந்து அப்படி போனவர்கள் இருக்கிறாங்க இந்த வருஷத்தில். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ போராட்டம் வந்தது, உங்களுக்கு எவ்வளோ தடைகள் வந்தது, ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக நிற்கும்படிக்காக, அவருடைய சபை கூடி வருதில் உறுதியாக நிற்கும்படிக்காக, ஆவிக்குரிய மரணம் உடைய வாழ்க்கையில் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டார். உங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். உங்களுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அவர் காத்து கொண்டார். உங்களுடைய குடும்பத்தை அந்த கர்த்தருடைய சபையில் நட்டு அவர் பாதுகாத்து கொண்டார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இந்த புதிய வருஷத்தில் எப்படியான தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொன்னாக்கா, எனக்கு ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதோ ஆண்டவரே அதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். ஆமேன். ஆவிக்குரிய மரணம் என்கிறது தேவனை என்னை விட்டு பிரிக்கிறது தான் அந்த ஆவிக்குரிய மரணம். நரகம் சொன்னால் என்னது? நரகத்திலேருந்து காப்பாற்றினா நம்ம சொல்கிறோமே. நரகம் சொன்னால் என்னன்னாக்கா, தேவன் சுத்தமாக இல்லாத ஒரு இடத்துக்கு பேர் தான் நரகம்.
அப்போ இந்த பூமியில் ஒரு பாவமோ அல்லது கெட்ட நண்பர்களோ ஒரு 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 போதையோ ஒரு மற்ற எந்த இச்சைக்குரிய காரியங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அது உங்களை தேவனை விட்டு விலக்கி விடுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நரக வேதனை அங்கே வந்து விடுகிறதுன்னு அர்த்தம். நரகத்தை தான் அந்த மனுஷன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். மரித்து நரகத்தில் போய் அனுபவிக்க போகிறத இங்கே இந்த பூமியிலேயே அனுபவிக்கிறான். அதான் தேவனை என்னை விட்டு பிரிக்க பண்ணி விடுகிறது அந்த பாவம். அப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த வருஷத்தில் உங்களுடைய உயிரை ஆண்டவர் பாதுகாத்து இருப்பாருன்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் பாதுகாத்து இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த வருஷத்தில் நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஆவிக்குரிய மரணத்தை வருவிக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன், அதை நான் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம், நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஆமேன். சரி, நான்காவது என்ன ஆசீர்வாதத்துக்காக நம்ம நன்றி செலுத்தணும்? என்ன காரியத்தை தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்திருக்கிறார்? என்ன காரியத்திற்காக தாவீது அங்கே தேவனை ஸ்தோத்திரிக்கிறான்னு சொன்னாக்கா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையினால இரக்கத்தினால தேவன் என்னை முடிச்சூட்டுகிறார். இதுவும் நம்ம ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது உங்களை கிருபையினால இரக்கத்தினால தேவன் முடிச்சூட்டி விடுகிறார். உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் உங்களை முடிச்சூட்டி விடுகிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களை அவர் மகிமைப்படுத்தி விடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகுவதாக. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் யாரா? உங்களை ராஜாக்களைப் போல முடிச்சூட்டி இருக்கிறார், ஆசாரியர்களைப் போல முடிச்சூட்டி இருக்கிறார். உலக பிரகாரமான ராஜாக்கள் அந்த கிரீடம் எப்படிப்பட்டது? அதில் தங்கம், வைடூரியம், வெளியேறப்பட்ட கற்கள் எல்லாம் வைத்து அந்த கிரீடத்தை செய்வாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எதை கொண்டு முடிச்சூட்டி இருக்கிறாருன்னு சொன்னாக்கா, தம்முடைய கிருபையினால, தம்முடைய இரக்கத்தினால அவர் உங்களை முடிச்சூட்டி இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீர் முடிச்சூட்டினீர். உங்களை அவர் மகிமையினால முடிச்சூட்டி இருக்கிறார், கனத்தினால முடிச்சூட்டி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் அதில் ஒரு கனம் இருக்கிறது, அதில் ஒரு மகிமை இருக்கிறது. நீங்கள் கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்கள். நீங்கள் அது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த கிருபை தான் உங்களை உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்கிற பலனாக இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டது. எத்தனை பேருக்கு ஒரு பலவீனங்கள் வந்தது, எத்தனை பேருக்கு ஒரு தடைகள் வந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஆலயத்துக்கு போக முடியாதபடி எனக்கு மனசில் சோர்வு வந்தது. ஆனால் தேவனுடைய இருதயத்தில் உணர்த்தினார், என்னை பலப்படுத்தினார். உடனே நான் எழுந்து குளிச்சுட்டு ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த பலவீனத்தை கொண்டு வருகிறவன் சாத்தான், சோர்வை கொண்டு வருகிறவன் சாத்தான். ஆனால் கர்த்தர் அந்த பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும், ஆமேன், என்னுடைய பலன் உன் மேலே பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஏன்னு சொன்னாக்கா அந்த கிருபை உங்கள் மேலே அவர் கிரீடமாக முடிச்சுட்டு இருக்கிறார். தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, மனுஷர்கள் எழும்பினாங்க. அதில் தேவனுடைய கிருபை தான் உங்களுக்கு பலனாக இருந்தது, பாதுகாத்தது. மாத்திரமல்லாமல் அந்த கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு கிரீடமாக உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. எதற்காகன்னு சொன்னால் மனுஷர்கள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்தது. எத்தனை பேரால் சொல்ல முடியும் இந்த வருஷம்? உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு எதிர்பாராத ஒரு விதத்தில், எதிர்பாராத மனுஷர்களிடத்துலேருந்து எனக்கு ஒரு தயவு கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், அல்லது ஒரு சக விசுவாசிகளாக இருக்கலாம். எனக்கு தேவன் நிறைய இரக்கத்தை பாராட்டினார், நிறைய கிருபைகளை அவர் பாராட்டினார். மனுஷர்களுடைய அன்பை தேவன் எனக்கு காண்பிக்கும்படிக்காக செய்தார், இரக்கத்தை காண்பிக்கும்படிக்காக செய்தார். அல்லேலூயா. போன இடத்துலலாம் கர்த்தர் அந்த மனுஷருடைய தயவை உண்டு பண்ணினார். அப்போது உங்களுக்கு தெரியணும், நான் கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சூட்டப்பட்டிருக்கிறேன். என்னை ஒரு பாஷையை வச்சு என்னை ஒதுக்கிட முடியாது, என்னுடைய கலரை வச்சு என்னை ஒதுக்கிட முடியாது, ஆமேன். என்னுடைய தகுதி, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பை வச்சு என்னை தள்ளிட முடியாது. ஏன்னு சொன்னாக்கா நான் கிருபை பெற்றவன், நான் இரக்கம் பெற்றவன், நான் தேவனால் கனத்தினால் மகிமையினால் முடிச்சூட்டப்பட்டிருக்கிறவன், ஆமேன். உன் மேலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருந்தா எல்லா கதவும் உனக்கு திறக்கும். தேவனுடைய கனமும் மகிமையும் உண்மையில இருந்தா உனக்கு எல்லா வாசல்கள், ஆசீர்வாத வாசல்கள், எல்லா வாசல்கள் கிடையாது, ஆசீர்வாதமான வாசல்கள் உனக்கு திறக்கும். ஒரு சில கதவுகள் மூடப்படுகிறது, நல்லது. ஆமாம், ஒரு சில கதவுகள் மூடும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
ஐயோ ஆண்டவரே இந்த கதவு மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கக்கூடாது. ஏன்னாக்கா தேவன் உங்களுக்கு திறக்கிறாருன்னாக்கா அது ஒரு மனுஷனாலையும் மூட முடியாது. தேவன் ஒரு கதவை மூடி வச்சிருக்கிறாருனாக்கா அது ஒரு மனுஷனாலும் திறக்க முடியாது. நீங்கள் திறக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் கிருபை பெற்றவர்கள், உங்கள் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு? இதுதான் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை அன்பு செய்கிற உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு தேவன் செய்வார்? நீங்கள் தான் அவருடைய கண்களில் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் தான் அவருடைய கண்களில் முக்கியமானவர்கள். உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், நன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ராஜாக்கள் கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைக்க செய்த தேவன் உங்களுக்கு அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்வார். யோசேப்புக்கு அவனுடைய எஜமான்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணின தேவன் உங்களுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் எல்லா இடங்களிலும் தயவை கிடைக்க பண்ணுவார். அப்போ இந்த வருஷத்தில் எவ்வளவு தயவை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிறார், கிருபையை பாராட்டியிருக்கிறார். அதை நினைத்து நினைத்து நாம் கர்த்தரை இந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஏற்கனவே அப்படியான தயவுகளை, பற்பல கிருபைகளை இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்போ அந்த கிருபை அங்கே யோசேப்புக்கு வெளிப்பட்டது அல்லது ரூத்துக்கு வெளிப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. எப்போன்னு சொன்னாக்கா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு மனுஷருடைய தயவை வெளிப்படுத்தினார். கர்த்தர் எப்பொழுது உங்கள் கூட இருப்பார்? அதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நமக்குள்ளே எப்போவுமே இருக்கிறாரு, நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த விதத்தில் இல்லாமல் தேவன் எப்பொழுது உங்கள் கூட இருக்கிறாரு? நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். அவர் இருந்தால் உங்களுடைய கிரீடம் அப்படியே பூக்குமா. அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படியாக பல கிருபைகளின் காரியங்களை செய்திருக்கிறார், தயவுகளை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக இந்த நேரத்தில் நம்ம துதித்து அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். எதுக்காக அந்த கிருபையினால் உங்களை முடிசூட்டினார் தெரியுமா? அந்த கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறபடினால தான் பாவம் உங்களை இந்த வருஷத்தில் மேற்கொள்ளாமல் இருந்தது. கிருபையினால் இரக்கத்தினால் எதற்காக முடிச்சுட்டினார் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் திரும்பி வந்த இந்த வருஷத்தை பாருங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கிருபை தான் உங்களை காத்தது. ஆமேன். நம்மளை விட்டுருந்தாக்க நம்முடைய கால்கள் சரிக்கு போயிருந்திருக்கும். ஆனால் தேவன் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற அந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய ஆத்துமா பாதாளத்தில் விழுந்து விடாதபடிக்கு அவர் காத்து கொண்டார். வேறு எதற்காக கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிச்சு விட்டினார்? அவருக்காக உற்சாகமாக ஊழியம் செய்வதற்காகத்தான் நம்மை அந்த கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் உங்களை முடிச்சு விட்டினார். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தீங்க இந்த வருஷத்தில்? எத்தனை பேர் ஊழியம் செய்தீங்க? நீங்கள் கர்த்தரை இங்கே சபையில் கூடி ஆராதிக்கிறதே ஊழியம் தான். அதனால் கை தூக்குங்க. அவரை துதித்து பாடுறீங்க தெரியுமா, அதுவே நம்ம கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். ஆனால் சுவிசேஷ ஊழியம் எத்தனை பேர் செஞ்சீங்க இந்த வருஷத்தில்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் போகணும். இந்த வருஷத்தில் நீங்கள் வரக்கூடிய வருஷத்தில் தீர்மானங்கள் எடுத்து நம்ம சுவிசேஷ ஊழியங்களுக்கு போகிறவர்களாக நம்ம இருக்கும்பொழுது அந்த கிருபையும் இரக்கமும் உங்கள் மேலே பூக்க செய்கிறார், ஜொலிக்க செய்து விடுகிறார். அதை நீங்கள் போகிற இடங்கள்லாம் காணும்படிக்காக செய்து விடுகிறார். சரி, சங்கீதக்காரன் வேறு எதற்காக தேவனை துதித்து அவன் மகிமைப்படுத்துகிறான்? அதே 103வது சங்கீதம் 5வது வசனத்தில் இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னாக்கா, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். வாய் திருப்தி ஆகுறதுன்னு சொன்னாக்கா முறுமுறுப்பு இல்லாமல், குறைச்சொல் இல்லாமல், திருப்தியாக நீங்கள் எப்போ நீங்கள் பேசுனீங்க? திருப்தியாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் எப்போ பேசுனீங்க? எப்போ பேச முடியும்? துதிக்கும் பொழுது. சரி, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் நிரம்பி இருக்கும் பொழுது தான் அந்த வாய் தான் தேவனை துதிக்க முடியும். அந்த வாய் தான் தேவனை குறித்து நன்மைகளை சொல்ல முடியும். அந்த வாய் தான் முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல் அவங்க அந்த நன்மையை சொல்லுவார்கள். நன்மையை பேசுகிற ஒரு வாயாக, துதியை பேசுகிற ஒரு வாயாக, ரட்சிப்பை பேசுகிற ஒரு வாயாக, அது விடுதலையை பேசுகிற வாயாக, ஆசீர்வாதத்தை பேசுகிற வாயாக, இல்லையா, அப்படியான ஒரு வாயாக இருக்கும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் கோப எரிச்சல் வார்த்தைகளை பேசுகிறோம்?
ஏன் சண்டை போடுகிற வார்த்தைகளை பேசுகிறோம்? ஏன் முறுமுறுக்கிற வார்த்தைகளை, ஏன் குறை சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இருதயத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற சமாதானம் உடைய இருதயத்தில் இருந்தாக்கா, அவர் சொல்கிறாரு, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நீ இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீ அமைதியா இரு, நான் உன் சார்பில் பேசுகிறேன், நீ பொறுமையா இரு, நான் உன் சார்பில் செயலாற்றுகிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, என்னுடைய சமாதானத்தினால் நீ நிரம்பியிரு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்திட்டு நீ பொறுமையா இரு, அப்போ புத்திக்கு எட்டாத சமாதானம் உன்னை நிரப்பும். அந்த சமாதானத்தினால் உன்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கும் பொழுது உன்னுடைய வாய் நன்மையினால் திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்தபடினால நான் இந்த வருஷத்தில் எந்த காரியத்திலையும் குறைவுபடவே இல்லை. குறைவு போன்று இருந்த காரியத்தில் கூட அவர் நிறைவாக என்னை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் நான் எதிர்பார்த்ததை விட இந்த வருஷத்தில் எனக்கு நன்மைகளை செய்தார். கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் என்னுடைய ஜபங்களை கேட்டு எனக்கு அற்புதங்களை செய்தார். என்னுடைய தடைகளை எல்லாம் நீக்கினார், எங்களை பாதுகாத்தார், எங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நன்மைகளை பேசுகிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அப்போது நம்முடைய இருதயத்தை முதல்ல அவர் சமாதானத்தினால் நிரப்பி உங்கள் வாயை அவர் நன்மையினால் அவர் திருப்தியாக்கி விடுகிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னு சொன்னாக்கா, நீங்கள் கர்த்தருடைய சமாதானத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய வாய் திருப்தியாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். நீங்கள் ஸ்தோத்தரிக்க தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். உங்களுடைய வீசா காரியத்தில் செயல்படுவார், உங்களுடைய வேலை காரியத்தில் தேவன் செயல்படுவார். நீங்கள் தவறான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு, பொல்லாத மனுஷருடைய வலைகளில் விழுந்து விடாதபடிக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் தான் உங்களை காத்து கொள்ளும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. ஆத்திரத்தில் நீங்கள், கோபத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களை தவறான வழிகளில் கொண்டு போய் சேர்த்து விடும். சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அங்கே ஒரு நெருப்பு பற்றி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அது தவறு தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அவருடைய சமாதானத்தினால் நீங்கள் நிரம்பி, அவருடைய வார்த்தையினால் நீங்கள் நிரம்பி, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் ஞானமான தீர்மானமாக இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் எத்தனைபடி இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறாரு? ஒரு சில குறைவுகள் இருந்தது தான், ஒரு சில குறைவுகள் இருந்தது. ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய வாய் நன்மையினால திருப்தியாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறபடினால இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். பாருங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார்னு சொல்லிட்டு தாவீது சொல்லிட்டு அந்த பாவ மன்னிப்பை அந்த ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இனிமேல் என்னை இந்த பாவத்தில் விழ பண்ணக்கூடிய அந்த வழிகள் எதெல்லாம் என்னை நெருக்கி தள்ளி இந்த பாவத்தில் போய் விழச் செய்ததோ அதிலெல்லாம் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தார் தாவீது. உன் வியாதிகளை எல்லாம் சுகமாக்கினேன்னு சொல்லிட்டு எசேக்கியா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எசேக்கியா ஒரு தீர்மானத்தை எடுத்தா. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி நடக்கணும் பாருங்க. சாட்சி சொல்லிட்டு நம்ம சும்மா போயிடுறோம் இல்லை. எசேக்கியா தீர்மானம் பண்ணுறாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை நான் கூடி என்றென்றைக்கும் நான் அவரை ஆராதிப்பேன். என்னுடைய வீட்டில் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அந்த சாட்சியை நான் சொல்லுவேன். உன் பிராணனை அழிவிக்க அவர் விலக்கி மீட்டார். அப்படி மீட்டிருக்கிறபடினா நான் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறேன்? இனி இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய மரணத்தில் விழ பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் எது இல்லையா? பாவங்கள், கெட்ட நண்பர்கள் இல்லையா, கோணலான பாதைகள், இதெல்லாம் தான் உங்களை ஆவிக்குரிய மரணத்தில் கொண்டு போகிறது. அதிலிருந்து நான் விலகி விடுவேன். அல்லேலூயா. பாவ வழிகள், கோணலான வழிகள், இருளான வழிகள், துன்மார்க்க வழிகள், இச்சைகளின் வழிகள் இல்லையா, தாறுமாறுகளின் வழிகள், இதிலிருந்தெல்லாம் நான் விலகி விடுவேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். ஆமென். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை அவர் முடி சூட்டுகிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும். அப்போ இந்த வருஷத்தில் 2024 என்னை கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டு என்னை நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த புதிய வருஷத்தில் இன்னும் அதிகமாக தேவனோடு இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் நான் இருக்க தீர்மானத்தை எடுக்கிறேன். அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அப்போ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை அது எல்லாம் என் மேலே விளங்கும். ஆமீன். எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? 5வது என்ன பார்த்தோம்? நன்மையினால என் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். இந்த அற்புதத்தை நான் இந்த வருஷத்தில் பெற்றிருக்கிறபடினால இந்த புதிய வருஷத்தில் என்னுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். எது சமாதானத்தை பாதிக்குது தெரியுமா? சண்டை,
வாக்குவாதங்கள் இல்லையா, பழி வாங்குகிறது இல்லையா, இதெல்லாம் தான் உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கும். நான் சொன்னது போல் வெளியில் இருக்கிற மனுஷன் யாருமே உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கெடுக்க முடியாது, உங்களுடைய சமாதானத்தையும் கெடுக்க முடியாது. உங்களுக்குள்ளே எழும்பக்கூடிய அந்த எரிச்சல்கள், கோபங்கள், பழி வாங்குகிறது, மறைவான பாவங்கள், மறைவான வாழ்க்கை, துன்மார்க்க காரியங்கள் தான் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. முறுமுறுப்புகளும், குறை சொல்லுகிறதிலும், பின்னாடி பேசக்கூடிய இந்த வார்த்தைகளும் தான் வந்து கொண்டு இருக்கும். அது வரும்பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பினால் கொடுத்திருக்கிற சமாதானம் அங்கே இல்லை. அவருடைய சமாதானம் இருந்தாக்கா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி புத்திக்கு அப்பாற்பட்ட அந்த சமாதானத்தினால உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் நிரப்பப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, கடைசியாக 6வது எதற்காக தாவீதாங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான்? இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 103வது சங்கீதம் 5வது வசனத்தில், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக ஆக்கியிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு சில பலவீனம் இருந்ததுப்பா, ஒரு வழி இருந்தது, ஆனால் கர்த்தர் ஒரு சிலர் என்ன ஆக்கியிருக்கிறார்னாக்கா கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாக்கி இருக்கிறார். அது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய இளமை புதுப்பிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரம்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆவியில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க அபிஷேகத்துக்கு அந்த மண்டலத்துக்கு கீழே நீங்கள் இருக்கும்பொழுதெல்லாம் உங்களுடைய இளமை புதிதாக்கப்படுகிறது. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அங்கே சொல்கிறாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது. அதுவும் அந்த ரட்சிப்பில் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவன் இல்லையா, அதுதான் அந்த கழுகுக்கு சமானமான அந்த வாழ வயது, நீடித்த நாட்கள் அதெல்லாம். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுதே தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய பிள்ளைகளை அவர் நாளுக்கு நாள் அவர் பலப்படுத்துகிறார். கழுகு அது ஒரு வயதாகி விடும் பொழுது, ஒரு 100 வயதுன்னு வச்சிங்களேன், அது தனிமையான ஒரு குன்று, ஒரு மலை, அங்கே போய்ட்டு தனிமையாக யாரும் பார்க்காத இடத்துல போய்ட்டு உட்காந்து கொண்டு தன்னுடைய இறகுகள்லாம் அதுவே அந்த தன்னுடைய இதால் பிச்சு அப்படியே கீழே போட்டுட்டு கையில் இருக்கிற நகங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடும். அதே கடைசியாக அந்த அழகு மாத்திரம்தான் இருக்கும், அதையும் பாறையில் இடித்து அதையும் கீழே தள்ளி போட்டு விட்டுட்டு அப்படியே உரிச்ச கோழி மாதிரி அப்படியே நின்று இருக்குமா. நின்று இருக்க வாரங்கள் ஆகும், மாதங்கள் வரும். அப்படி வரும்பொழுது அதுக்குள்ளேருந்து புதிய சிறகுகள் முளைக்கும், புதிய நகங்கள்லாம் அப்படி முளைக்கும், புதிய அந்த அழகு முளைக்கும், அப்படி கண் பார்வையெல்லாம் அப்படி பிரகாசமாக ஆகுமா. இப்போ அந்த கழுகு அப்படியே அந்த குன்றிலிருந்து எழும்பி அப்படியே பறக்குமா பாருங்க. இப்படி தான் கழுகு தன்னுடைய இளமையை புதுப்பித்து கொள்ளுகிறது. நீங்கள் எந்த குன்றில் போய் உட்கார போகிறீங்க? உபவாசத்தில். அல்லேலூயா. நம்ம உபவாசத்தில் நம்ம ஜபத்தில் கூடி வரும்பொழுது அதை தான் நம்ம செய்கிறோம். கர்த்தருக்குள்ளாக நம்ம பலப்படும் பொழுது, ஜபத்தில் பலப்படும் போது, ஆமீன். அதனால தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் நிறைய பேரை ஜபத்தில் பலப்படுத்தி இருக்கிறார். ஜெபிக்கிறதுல இரவெல்லாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக தேவன் ஆக்கி இருக்கிறார். யோசுவா புஸ்தகத்தை பாருங்கள், 14வது அதிகாரம். அந்த ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். 8வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் என்னோடு கூட வந்து என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். சொல்லுங்க, உத்தமமாய் பின்பற்றினேன். யார் அப்படின்னு சொன்னாங்க? காலேபு அதை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில் வரும்பொழுது கானான் தேசத்தை வேவு பார்க்குவதற்காக மோசே 12 பேர் அனுப்பினார். அந்த 12 பேரில் யோசுவா, காலேப் அந்த 2 பேர், இன்னொரு 10 பேர் போனவங்க எல்லாருமே அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை சொல்லி ஜனங்கள் எல்லாரையும் அழுது புலம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இந்த 2 பேர் மாத்திரம்தான், காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் தேவனை பற்றி அவங்க உத்தம இருதயத்தோடு இருந்தபடியினால. நல்லா கவனிங்க, நீங்கள் காண்கிற காட்சி எப்படி இருக்குதோ அதை நான் பார்த்தது தானே சொன்னேன் இருக்கிறது தானே சொன்னேன் சொல்லிக்கிறோம் இல்லையா. இங்கே காலேபு சொல்கிறாரு, 12 பேர் பார்த்தது தான் நானும் பார்த்தேன். கானான் தேசத்தை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த கானான் தேசத்தை நானும் பார்த்தேன். ஆனால் நான் என்னுடைய இருதயம் கர்த்தரை பற்றி உத்தம இருதயமாக இருக்கிறபடியினால், கர்த்தர் மேலே விசுவாசம், கர்த்தர் மேலே நம்பிக்கையான ஒரு இருதயமாக அது இருந்தபடினால நான் துர்ச்செய்தி அல்ல நற்செய்தியை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாட்களில் மோசே அந்த காலேபை ஆசீர்வதித்து, நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு
கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேபுக்கு தேவன் அந்த மோசே வாக்கு பண்ணுகிறார். இப்போ மோசே மறித்து விட்டார். யோசுவா தான் தேசத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறார். இப்போது யோசுவா கிட்ட போயிட்டு அந்த காலேபு சொல்கிறாரு பாருங்க, 11வது வசனத்தில் 10லிருந்தே வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடையே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை வயசாகுது இப்போ காலேபுக்கு? எகிப்திலிருந்து வெளில வரும்போது 40 வயசு. இப்போ கானான் தேசத்தில் வந்துட்டாங்க, 85 வயதாக ஆகுகிறது. அவர் என்ன சொல்றாரு 11வது வசனத்தில், மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அவருக்கு ஒரு பகுதியை கேட்குறார், எனக்கு இந்த மலை தேசத்தை தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது ரொம்ப சுலபமானது கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். என்ன கேட்குறானாக்கா கஷ்டமான ஏரியாவை கேட்குறார். வயசான தாத்தா காலேபு 85 வயசு. ஒரு சமமான ஒரு இடத்த கொடுங்க, எங்களுடைய சந்ததியும் அங்கே போயிட்டு நாங்கள் செட்டில் ஆகிறோம்னு சொல்லிட்டு கேட்கல. இவர் என்ன கேட்குறாருனாக்கா 40 வயசில் நான் வெளியில் வந்தேன் எகிப்தில் வரும்பொழுது அதே பலன் எனக்கு இப்போ இருக்குது. 85 வயசாகுது, அதே பலன் எனக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த மலை நாட்டை எனக்கு கொடு. அந்த மலை நாட்டில் அந்த ஏனாக்கியர் எனக்கு கூடிய ராட்சத மனுஷர்கள் இருக்கிற ஏரியா அது. அரணிப்பான பட்டணம், மதில் கட்டின பட்டணம் இருக்கிறது. நீ அதை எனக்கு கொடு, நான் அதை யுத்தம் பண்ணி நான் அதை சுதந்திரத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது இருந்த ஆவிக்குரிய பலன் எத்தனை பேருக்குள்ள இப்போ இருக்குது? ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? சுவிசேஷம் அறிவிக்கணும், ஜெபிக்கணும், நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், அந்த இருந்த வாஞ்சை எத்தனை பேருக்குள்ள இப்போ இருக்கிறது? இந்த வருஷ ஆரம்பத்தில் நான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும், சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது, ஜெபத்தில் கலந்து கொள்ளணும், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளணும், அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறணும் என்ற அந்த வாஞ்சை இப்போ வரைக்கும் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? இன்னும் சபை பெருக வேண்டும், 100 ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், எழுப்புதலின் திட்டம், இதையெல்லாம் அந்த வாஞ்சை இருந்த அந்த ஆரம்பத்தில் இப்போ எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயதாக அது ஆகி கொண்டிருக்கிறது. காலேபுக்கு பலன் உத்தம இருதயத்தில் கர்த்தரை பற்றி கொண்டதில் தான் அவனுடைய பலன் இருந்தது. கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் உத்தமமாக பற்றி கொள்ளும் பொழுது உங்களை கொண்டு தேவன் செய்ய சித்தமாக இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா விதமான பலத்தையும் அவர் கொடுத்து விடுவார். ஆமேன். அல்லேலூயா. உங்களுடைய கால்கள் சுவிசேஷத்திற்காக நடக்க வேண்டும். உங்களுடைய வாலிபம், உங்களுடைய வீரியம், உங்களுடைய வயது, உங்களுடைய பலன் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறதற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்களுக்காக அது செலவிடப்பட வேண்டும். தேவனுடைய சபைக்காக அது செலவிடப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரனுக்காக அது செலவிடப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றார், காலேபை போல உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போலாக நான் ஆக்குகிறேன். அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்களா இந்த வருஷத்தில்? ஆமீன். எல்லோருமா எழுந்து நிற்கலாம். சந்தோஷமா நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அப்பாவுடைய சமூகத்தில் சந்தோஷமா நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக மறுபடியும் சொல்லுவோம். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.